யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் இடியப்பமும் இறைச்சி உருண்டை கறியும் வைக்க போகிறோம். வாங்கோ பார்ப்போம். யாழ் சமையல் அடுப்படி நம்ம இடியப்பம்மா அதோட உப்பும் தண்ணியும் தான் இதுக்கு வேணும். இறைச்சி உருண்டை கறிக்கு இறைச்சி, உள்ளி, இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் என்னென்னத்துக்கு பேர் சொல்லுவேன். 2ஆம் 3ஆம் பால், 1ஆம் பால், ரஸ்தூள், பானை வேண்டி ஓவனில் வச்சுருக்குது. இது எல்லாம் வெங்காயமும் பச்சை மிளகாயும். இது வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி பழம், அதோடு ஒரு முட்டை வேணும், உப்பு, பெருஞ்சீரகம், யாழ் சமையல் தூள். வாங்குவோம் இந்த மாதிரி செய்கிறது பார்ப்போம். இப்போ இந்த இடியப்பத்துக்கு அளவான தண்ணியை கொதிக்க வச்சு அதுக்குள்ளே உப்பை போடுவோம். தண்ணியை கொதிக்க வச்சுருக்கு. அந்த இடியப்பத்துக்கு அளவான உப்பை போடுறேன். இந்த தண்ணி கொதிக்கிறதுக்கு இடையில் பாருங்க, இந்த இஞ்சி, பச்சை மிளகாய், உள்ளி பச்சை மிளகாய் கொஞ்சம் கூட போடுவோம். கொஞ்சம் கறிவேப்பிலை போடுறத இவ்வளவு வெங்காயம் இது ஒரு சுற்றி போட்டு வரேன். அதனால் தண்ணி கொதிச்சு கொண்டு இருக்குது. அரைச்சி கொண்டு வந்தாச்சு. நாங்கள் இதுக்குள்ள இந்த இறைச்சியை போட போகிறேன். வெந்தயம் போட்டு அரைப்போம். இதுக்கு அளவான உப்பு போட்டு ஒரு சுட்டு தூளும் போடுவோம். இதுக்கு அளவான இந்த குழம்புக்குள்ள எல்லாம் விடுறதால வாங்குவோம். எனக்கு எல்லாத்தையும் குண்டா போட்டு அரைக்கக்கூடிய இருந்தது. இப்போ இதை இறக்குவோம். சின்ன சின்ன வெட்டினா பச்சை மிளகாய், வெங்காயம் போடுவோம். ஒரு முட்டி அடித்து ஊற்றுவோம். இதுக்குள்ள உப்பெல்லாம் போட்டு அரைச்சிட்டோம். இதை நாங்கள் புறம்பா மூடி வச்சுட்டு இடியப்பத்தை பார்ப்போம். வாங்க, தண்ணி கொதிச்சிட்டுது. இப்போ நாங்கள் இதை கொண்டு போய் மக்கு இதை நேராக ஒரு நாள் இந்த தண்ணியை நீங்கள் நேராக இதுக்குள்ளே விடக்கூடாது. இடியப்ப மாவுக்குள்ள இதை இதுக்குள்ளே விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போகணும். ஆவி கொஞ்சம் போகட்டும். கொஞ்சம் சுலாவி அந்த ரெண்டு கொஞ்சம் புகை மேலால் போகணும். இனி நாங்கள் இதில் இதுக்கு உப்பு நான் போட்டுட்டேன் தண்ணிக்குள்ள. இதே மாதிரி அவிச்சிங்கன்னா ஒரு நல்ல பூ போல் இடியப்பம் பெறணும். இது வறுத்தரிசி மாவு கொஞ்சம் கூட தண்ணி பிடிக்கும். இந்த தடியே உருட்டி கொண்டு வரும் மாவை. எவ்வளவு தண்ணி அடித்து யோசிக்காதுங்க. தடியை ஒரு உருண்டியாக உருட்டும். எல்லாம் நல்லா உருட்டி கொண்டு வந்துட்டுது. இப்படியே தடி இதை இப்படி நாங்கள் சுத்த தடியில் அப்படியே உருண்டு வட்டமாக வரும். இப்போ மாவை இங்கே வரும். நல்ல மென்மையாக இருக்கும். நம்மளுக்கு தெரியும் கைக்கு. அப்படியே எடுத்து இந்த ஆக நிறைய இதை நீங்கள் புளியில அரைச்சா என்ன மாதிரி புளிதாண்டு உங்களுக்கு ஏற்கனவே சொன்னான். என்ற இடத்துல கொஞ்சம் பெறன் குறைவு அப்படி இருந்தும் நான் கலரண்டு புளியக்கூடியாக இருக்குது. நல்ல சுவமாக இருக்குது. இடியப்பம் சுவமான ஒரு வேலை தெரிஞ்சுதாண்டா சுவமாக செய்வீங்க. இதுக்குள்ள வைக்கிறதும் அந்த மாவை அவிய விடாமல் மெல்லிய 2-3 பூவா போக விட்டு ஆவி போக விட்டு குழையுங்கோ. அதனால வெப்பம் தண்ணி கொதிச்சுட்டு இப்படி வச்சு மூடுவோம். நல்லா பாருங்க, ஆவி வருது. நாங்கள் நீதை இறக்குவோம். தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே ஒட்டாமல் வரும். அப்படியே
அடுத்து முறுக்காய் வச்சுட்டு கறி வைப்போம். பாருங்க இந்த இவ்வளோ மென்மையாக இருக்கு, நல்ல மென்மையாக வரும். சூட்டோட கொஞ்சம் ஆற விட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி எல்லாத்தையும் வச்சு எடுப்போம். சட்டியை வச்சுட்டு அங்கால குழைப்போம். நாங்கள் போன வழியெல்லாம் போட்டவங்களுக்கு தேசிக்காய் புளியும் சொல்ல மாட்டேங்குது. இந்த குழம்புக்கு தேசிக்காய் இருக்குது. சாடியான ஒரு கொட்டி எடுத்து போட்டு இந்த உருண்டைக்குள்ள எல்லா விதமான ருசியும் வந்துட்டு உரைப்பு எல்லாம் வந்துட்டுது. நாங்கள் இதை குழைப்போம். வடிவா முட்டை போட்டது இது இருக்கட்டும். நாங்கள் அக்கால எண்ணெயை விடுவோம். நாங்கள் பாவிக்கிற எண்ணெயை விட போகிறோம். இதான் போடுவோம். ரொம்ப கருவேப்பிலை இல்லாதபடியாக நான் ரம்பையில் போடுறேன். அந்த இது பொரிஞ்சு ஒரு வாசம் பெறும், உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ நீங்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் போடுங்க. இந்த இதில் இருக்கிற ஈரப்பிடிப்புகளை இல்லாமல் ஆக்கிறதுக்கு இது ரசத்தூள் பான் வேட்டி செய்து வச்சுட்டேன். இதில் ஒரு 2 கரண்டி கிட்ட போடுங்க. இந்த ஈரப்பட்டு போக மட்டும் போடலாம். அது இருக்கிற ஈரத்தையெல்லாம் இழுத்துடும். அது ஒரு பிடிப்புக்குமா இருக்கும். இன்னொரு பிடி போடலாம். இதை இப்படியே கொஞ்சம் நேரம் நாங்கள் மூடி வச்சா தான் அது இதெல்லாம் தண்ணியெல்லாம் எடுத்து நல்ல வடிவாக வரும். அப்படியே மூடி வைப்போம். இஞ்சி உள்ளி பச்சை மிளகாய் அரைச்சி கொண்டு வந்துட்டேன். வாங்க அதை போடுவோம். இது இந்த பச்சை மணம் உங்களுக்கு மணக்கும், நல்ல வாசமாக மணக்கும். அதுக்கு பிறகு தக்காளியை போடுங்க. கொஞ்சம் மடங்கு போட ஒரு 2 நிமிஷம் விடுங்க. தக்காளி பழம் கொஞ்சம் கறியாட்டம். நல்லா இருக்க கலந்து போட்டு அடி கொடுத்து நல்லா கலக்கும். கலந்து விட்டு உருண்டை கொடுப்போம். இருக்கிற கறியையும் பாருங்க. இதுலேயே உண்டாவாங்க கோப்பையில் எடுத்து வைப்போம். இப்படியே எல்லாத்தையும் விட்டுருவோம். தக்காளி நல்லா கிளம்பிட்டுது. இப்போ நாங்கள் தூளை போட போகிறோம். போடுறோம். நாங்கள் வழக்கமாக போடுற மாதிரி ரெண்டு விதம் தேண்டி போட்டு வதக்கி போட்டு பாலை விடுவோம். 2ஆம் பாலை விடுறேன். நல்லா கொதிக்கட்டும். வாங்க நாங்கள் புளியையும் கரைச்சி கொண்டு வருவோம். புளியை அந்த போல்ஸுக்கு அளவானதை நாங்கள் இதில் போட்டுட்டோம். தேசி புளி விட்டோம். நாங்கள் இதுக்குள்ள வெங்காயம் விழுந்துருக்கோம். இப்போ போடுறேன். மூடி விடுங்க. நல்ல உருக்கமாக இந்த இதை பார்த்து இங்கே பாருங்க. நல்ல உருக்கமாக இருக்கும். கையில் விட்டாத பார்த்துக்கு மட்டும் இதை போடுங்க. ரசத்தூளை அதுதானே இந்த புளிமானம். மற்றது ஒரு சொட்டு தண்ணியும் பாவிச்சிடாதீங்க. ஒரு முட்டை மட்டும் போடுங்க. அளவு கூடாண்டா 2 போடுங்க. இந்த இப்படி ஒரு அகலை சட்டி எடுத்தீங்கன்னா தான் நின்றா வையும். நல்லா கொதிச்சோடனே வெளியே நெருப்பில் 5 நிமிஷம் விட்டிங்கன்னா தான்
5-10 நிமிஷம் இந்த ஊறும் முள்ளுக்குள்ளே. இது நீங்கள் பொரிக்கவோ இதண்டவோ ஒன்றுமே தேவையில்லை. ஒன்று கொண்டு இடைஞ்சல் இல்லாமல் போட்டிங்கன்னா கொஞ்சம் கூட போட பார்த்து போடுவோம். நான் வச்சதுக்கு துறக்கையில் உங்களுக்கு வேறுங்கோ. இந்த இப்படி கொஞ்சம் அகலமானதை செய்யுங்கோ. மற்றது பார்த்தீங்கன்னா ரஸ்கல் அளவுக்கு மிஞ்சி போட்டுறாதீங்கோ. அந்த ரஸ்கை பானி இல்லாட்டி நீங்கள் ரஸ்கை போடலாம். இப்படியே நல்லா கரண்டி எழுப்ப வைக்காதீங்கோ. அவிஞ்சிருக்கு திலாகி போட்டு நல்லா மூடிட்டு தணலில் விடுவேன். ஒரு நல்லா கொதி வந்தோடனே தணலில் விடுவேன். வாங்க இதை மெல்லிய நெருப்பில் விட்டுட்டு இப்போ இதுக்குள்ள கராம்பு ஏலக்காய் போட்டு நான் அதே ஒருக்கா தூவி போட்டு மற்றது நான் சாசா இந்த இறைச்சி அரைக்கிலோ மிளகு போட்டு நான் உங்களுக்கு அது விடுபடை இல்லை. மிளகு தூள் கொஞ்சம் போட்டேன் நான் இறைச்சி அரைக்கல. இனி அடுப்பை நிப்பாட்டுவோம். 2 நிமிஷம் மெல்லிய நெருப்பில் விட்டுட்டு நிப்பாட்டுவோம். அதுக்கு திறப்போம். நல்லா ஆற விட்டு திறக்கிறோம். வாங்க எடுப்போம். பாருங்க இந்த மாதிரி இருக்காங்க. நான் இந்த கறி அவிச்சா பிறகு சாடியாக இந்த கத்தியால் இப்படி ஒரு குத்தி விட்டேன். உள்ளுக்குள்ளேயும் சுவரட்டு மண்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் இந்த ஒரு வெட்டு தெரியுது. அப்படி இதே மாதிரி செய்யுங்க. இப்படியே வரும். இந்த இடிக்க பற்றி இருக்கா பாருங்க என்ன மாதிரி இருக்கான்ட்டு இதுலேயே இறக்குவோம்.